Watch full episodes on Jio Hotstar. உன்னோட திறமைய நீ இப்போ காட்டிட்ட. என்னோட திறமைய பாக்குறியா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் மறுபடியும் எழுத நில்லுங்க. டைகர் சாம், உனக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் பயிற்சி தேவைப்படுது. எல்லாம் எங்கடா வந்து இதெல்லாம் கட்டினாங்க? திருப்பதி படியேற மாதிரியே இப்பவே கண்ணை கட்டிட்டே. ரொம்ப அருமையா சின்ன பையா, அந்த ஹிப்னரஸோட வீடு எங்க இருக்கு? அது அங்க இருக்கு ஐயா. மறுபடியும் யாரும் விட்டானுங்களே. உங்களால ஒரு வேலையை கூட ஒழுங்கா செய்ய முடியாதா? எல்லா இடத்துலயும் எவ்வளவு அழுக்கா இருக்கு பாருங்க. என்னால பொறுமையா இருக்க முடியல. வேலை செய்யறதா இருந்தா செய்யுங்க, இல்லைன்னா வேலையை விட்டு போங்க. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? டோன்ட் டு இட், டோன்ட் டு இட். ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? வீடு மொத்தத்தையே போய் சுத்தம் பண்ணுங்க, போங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஒரு நிமிஷம். யார் நீங்க? எங்க இருந்து வந்திருக்கீங்க? யாருக்காக வந்திருக்கீங்க? சொல்லுங்க. இத இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? வெல்கம், வெல்கம். நாங்க மாஸ்டர் ஹிம் நரேஷ பார்க்க வந்திருக்கோம். இவன் தான் மோட்டோ. இவனுக்கு அவர்கிட்ட மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்க வந்திருக்கோம். இங்கே கத்துக்கணும். எதுக்காக கத்துக்கணும்? யாருக்காக கத்துக்கணும்? மாஸ்டர் ஹிம் நரேஷ் யாரையும் பார்க்க மாட்டாரு. யாருக்கும் மார்ஷல் ஆர்ட்ஸ கத்து கொடுக்கவும் மாட்டாரு. போயிடுங்க உடனே, இந்த நிமிஷமே இப்ப எங்க இருந்து போயிடுங்க. போங்க, சீக்கிரம் போங்க. உங்களை தான் சொல்றேன். போயிடுங்க, போயிடுங்க. நீங்க யாருங்க எங்களை திரும்பி போன்னு சொல்றதுக்கு? நாங்க மாஸ்டர் ஹிப்னரஸ பார்த்தே ஆகணும். என்னையா யாருன்னு கேக்குறீங்க? என் பேரு மோக்கரி. இந்த இமயமலைக்கு ராஜா. என்னோட அனுமதி இல்லாம இங்க ஒரு சின்ன கல்லு கூட நகராது, தெரியுமா? அத இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? கல்லு, டோன்ட் மூவ். கல்லு, டோன்ட் மூவ். பத்துலு, இப்ப நாம என்னடா பண்றது? சரி, முதல்ல சாப்பிடுறதுக்கு ஏதாவது ஒரு வழி போடுவோம். பசிக்குதுடா. உனக்கு இப்ப சாப்பாடு தான் முக்கியமாடா. வெளியே வந்த கண்ணா, வந்த விஷயத்தை விட்டு உன் சொந்த விஷயத்தை யோசிக்காத. ஆஹா, வாசனே. என்ன இருக்க இருக்க வெயிட் ஏறிக்கிட்டே போகுது. எல்லாரும் வரீங்களா? ஹலோ சார், எனக்கு ரொம்ப பசிக்குதா, அதான். கஜ கஜா, எல்லாரும் பேய தேடி இந்த ரூம்குள்ள வரதுக்கு முன்னாடி வாங்க, ஓடிடலாம். வாங்க ஐயா. நாம எங்கேயும் போக கூடாது. நாம எல்லாரும் இங்கேயே தங்கி இருந்து எப்படியாவது அந்த மாஸ்டர் ஹிப்னரஸ சந்திச்சு மார்ஷல் ஆர்ட்ஸ கத்து கொடுக்கிறதுக்கு ஒத்துக்க வைக்கணும். ஐடியா. பேசாம நம்ம எல்லாரும் பேயா மாதிரி இங்க இருக்கிற எல்லாரையும் பயமுறுத்தி துரத்தி விட்டுறலாம். அதுக்கப்புறம் இந்த ஆளுங்களுக்கு பதிலா நாமளே இங்க வேலைக்காரங்களா இருக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்மளால இங்க இருக்க முடியும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மாஸ்டர் ஹிம் நரேஷ சந்திச்சு அவர்கிட்ட எப்படியாவது பேசி சம்மதிக்க வச்சிடலாம்.
ஆனா நாம எப்படி பேயா மாற முடியும்? ஒரே ஒரு ஆள் பார்த்து பயந்து ஓடிட்டான், அதுக்காக இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் நம்மளை பார்த்து பயப்படுவான்னு அர்த்தம் இல்லையே. பேயா மாறணும்னா உண்மையான பேய் மாதிரி தெரியணும். நாம பேயா இருந்தா பேய் மாதிரி பறக்கவும் செய்யணும். அப்பதான் நம்மளை பார்த்து எல்லாரும் பயந்து ஓடுவாங்க. ஆனா நம்மளால எப்படி பறக்க முடியும்? அட அது ரொம்ப ரொம்ப சுலபமான வேலைப்பா. என்கிட்ட ஃப்ளையிங் ஹெல்மெட்டும் ஃப்ளையிங் ஷூஸும் இருக்கு. அது இப்ப நல்லா உதவியா இருக்கும்ல. என்ன வாய் அவனுக்கு, என்ன வாய் வாய். ஏய், இதோ வாய்க்க. அந்த பையில flying helmet வச்சுக்கிட்டு எதுக்காக நான் எங்களை ஆயிரக்கணக்கான படியை ஏற விட்டேன்? அதை முதல்ல கொடுத்தா பறந்து பத்திரிக்கலாம்ல. சோம்பேறிக்கு சோறு வித்தவன. என்ன மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு அப்ப ஞாபகமே வரல. சரி, சீக்கிரமா நான் உங்க 2 பேருக்கும் பேயா மாறுற வழியை காட்டுறேன், இருங்க. என்ன பண்ண போற? மேக்கப் போட போறியா? அட பாவி. இந்த கருப்பு கலர் ஃப்ளையிங் ஹெல்மெட் இருட்டுல யாரு கண்ணுக்கும் தெரியாம இருக்கும். பாக்குறவங்க கண்ணுக்கு நீங்க அப்படியே மேல பறக்கிற மாதிரியே தெரியும். அட என்னப்பா இதுக்கெல்லாம் போய் பயப்படுற? பேய்ங்கிற ஒரு விஷயமே உலகத்துல இல்லப்பா. நீ இன்னும் வளரணும்பா. பத்துல அங்க பத்தியா 4 பேர் இருக்கானுங்க. இந்த பக்கத்துல இருக்கிற 2 பேரை நான் சாப்பிட்டுறேன். நீ அந்த பக்கம் இருக்கவங்களை கவனிச்சுக்கோ. மத்தவங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஏய் இங்க பாருங்க, எல்லாரும் போய் குளிச்சிட்டு உடனடியா டைனிங் டேபிளுக்கு வந்து சேருங்க. ஆமா, அங்க வச்சுதான் உங்களை சாப்பிட போறோம். சுத்தபத்தமா வாங்கடா, சீக்கிரமா நல்லா சோப் போட்டு குளிச்சுட்டு வாங்க. உங்களை சாப்பிடறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். எங்களுக்கு பசிக்குது. சீக்கிரமா திரும்பி வாங்க. பெப்பர் போட்டு நல்லா கட் பண்ணி சாப்பிடலாம். இது நாளைக்கு காலையில நீங்க மறுபடியும் இங்க வருவீங்கல்ல, அப்ப உங்க மேல மசாலாவை தடவி தந்தூரி அடுப்புல வச்சு சுட்டு சாப்பிட்டுறோம். இனி நாங்க ஜென்மத்துக்கும் இந்த பக்கம் வர மாட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வர மாட்டோம், லஞ்சுக்கும் வர மாட்டோம். வாங்க, நாம எல்லாரும் கிச்சனுக்கு போய் அங்க என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் சாப்பிடுவோம். நாளைக்கு காலையில இந்த வீட்டு முதலாளியை பார்த்து நமக்கு வேலை கொடுங்கன்னு கேட்போம். ஓகேவா? எல்லா வேலைக்காரங்களும் எங்க போனானுங்கன்னே தெரியலையே. இப்ப மொத்த வேலையையும் நானே பண்ண வேண்டியதா இருக்கு. உங்களால தான் ஒரு வேலைக்காரனும் இங்க இருக்க மாட்டேங்கிறான். எல்லாரையும் தொந்தரவு பண்றீங்க, அதான் பயந்து ஓடிடுறாங்க. வணக்கம் அண்ணாச்சி. குட் மார்னிங் அண்ணாச்சி. நேத்து உங்களை போக சொன்னல, மறுபடியும் இங்க வந்தீங்க. போங்க இங்க இருந்து. ஒரு நிமிஷத்துல இப்ப நீங்க போகல, அப்புறம் நானே உங்களை அடிச்சு துரத்த வேண்டியதா இருக்கும். இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? பீட் பண்ணி உங்களை துரத்தி விட்டுருவேன். கிம் நரேஷை சந்திக்கிறது தான் எங்கள் லட்சியம். என்ன துரத்தினாலும் சரி, நாங்க இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம். வணக்கம் மாஸ்டர் ஹிம் நரேஷ். ஆஹா, குழப்பமே இல்லாம மொத்த இடத்தையும் நம்மள கிளீன் பண்ண வச்சுட்டாங்களே. மாஸ்டர், நான் மேல வந்துடுறேன். என்னடா பண்றீங்க? டேய்
அவங்கள பாத்தீங்களா? என்னடா ஓட்டப்பந்தயத்துக்கு ரெடி ஆகிற மாதிரியே இருக்கீங்க? சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம், இந்த மாதிரி எங்களை அவமானப்படுத்துறத தாங்கிக்க முடியாது. முதல்ல சிரிப்பை நிறுத்த, இல்லைன்னா சோம்பேறி வழக்கம் போல சொதப்பிட்டான். சோம்பேறிக்கு சோறு வித்தவன வாடா. ஏய்! அடிச்சு அரை மணி நேரம் பொறுத்து படிக்குது. வேணா. ஏய் மோட்டோ மோட்டோ, சொன்ன கேளு. ஏய் போத நிறுத்திட்டு வந்துட்டே. மோட்டோ சொன்னா கேளு. அடிக்கிறவன் வீரன் இல்லடா, உன்ன மாதிரி நின்னு அடி வாங்குறான் பாரு, அவன் தான் வீரன். சோம்பேறி, நம்ம புர்புரி நகரத்தோட மானத்தை காப்பாத்துறதுக்கு இந்த தடியை இல்ல எந்த தடியை கூடிய சண்டை போறதுக்கு நான் தயாரா இருக்கேன். யார் இந்த சின்ன பையனா? ஏய் அவன். புர்புரி நகர மக்களே, ஞாபகம் வச்சுக்கங்க, இத நான் சொல்லல, மக்கள் சொல்றாங்க. காட்டுல இருக்கிற டைகர் கிட்ட இருந்து தப்பிக்கிறது சுலபம், ஆனா இந்த டைகர் ஜாங் கிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன எப்படி அடி? டைகர் சான்! டைகர் சான்! நான் தோத்துட்டேன்னு மட்டும் நினைக்காத. நான் இன்னைக்கு வேணா தோத்துருக்கலாம். இப்போ சொல்ற கேட்டுக்க. உனக்கு மார்ஷல் ஆர்ட் தெரிஞ்சதுனால நீ என்ன தோக்கடிச்சிட்ட. எனக்கு மார்ஷல் ஆர்ட் தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் மார்ஷல் ஆர்ட்டை கத்துக்கிட்டு வந்து ஓ ஊர்லயே, அதாவது ஓ இடத்துலயே வந்து உன்னை நான் ஜெயிச்சு காட்டல, நான் இந்த புர்புரி நகரத்தோட போட்டு இல்லடா. பொம்பரான இது சத்தியம். ஓகேவா? உன்னோட சேலஞ்ச நான் ஏத்துக்கிறேன். நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, காட்டுல இருக்கிற டைகர் கிட்ட இருந்து தப்பிக்கிறது சுலபம், ஆனா இந்த டைகர் ஜாங் கிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரே நேராக சொல்லிட்டு சோம்பேறி. டைகர் சாங், டைகர் சாங், நீ என்ன போட்டு புரட்டி எடுத்திருக்கலாம். ஆனா நான் உன்னை நாளே நாள் அடிதான் அடிச்சேன். அதுக்கே உன் கண்ணு எப்படி கலங்கி போச்சு பாத்தியா? நல்லா பாரு, உன் கண்ணை பாருடா. அதாவது மோட்டோ பறிக்குதுடா. இவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது?
மோட்டோ அவசரப்பட்டு எதுக்காக நீ களத்துல குதிச்ச? ஒரு நாளைக்கு அவன் 300 முட்டையை முழுங்குறானா, நீ 3 சமோசா தான் திங்கிற. நீ எப்படி அவனை அடிக்க முடியும்? மோட்டு யார வேணாலும் தோக்கடிக்க முடியும். உனக்கு என்னோட வாழ்த்துக்கள் மோட்டு. இன்னைக்கு வேணா நீ போட்டியில தோத்திருக்கலாம், ஆனா மக்களோட மனசுல இடம் பிடிச்சிட்ட மோட்டு. நீ ஒரு தைரியசாலின்றத இங்க உள்ள எல்லாருக்குமே நீ நிரூபிச்சிட்ட மோட்டு. அது மட்டும் இல்ல, உனக்குள்ள இருக்கிற அந்த முரட்டு பிடிவாதம், உனக்குள்ள இருக்கிற அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட், அது உன்னை ஒரு நாள் நிச்சயமா மிக சிறந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் ஃபைட்டரா உருவாக்கும். அதுக்கப்புறம் நீ டைகர் சானை ஈஸியா தோக்கடிச்சிடலாம் மோட்டு. பெருசே, நீங்க எனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்து கொடுக்குறீங்களா? டைகர் சானை நீ ஜெயிக்கணும்னா அவன் எந்த இடத்துல முறை பிரகாரம் மார்ஷல் ஆர்ட்ஸ கத்துக்கிட்டானோ அதே இடத்துக்கு போய் தான் நீயும் கத்துக்கணும். அவருடைய பேர் மாஸ்டர் ஹிம் நரேஷ். ஆனா ஒரு விஷயம், இப்பெல்லாம் அவர் யாருக்கும் எதுவும் கத்து கொடுக்கறது இல்ல. ஒருவேளை நீ அவரை சமாதானப்படுத்திட்டீன்னா அதுக்கப்புறமா நீ டைகர் சானை நிச்சயமா தோக்கடிச்சிடலாம். அவரு இப்ப எங்க இருப்பாரு? எல்லாரும் சேர்ந்து மோட்டு அவர்கிட்ட கூட்டிட்டு போய் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஃபைட்ட மோட்டுவுக்கு கத்தி தரலாம். எஸ், சீக்கிரம் சொல்லுங்க, அந்த மாஸ்டர் ஹிம் நரேஷ் எங்க இருக்காரு? நாங்க எல்லாரும் மோட்டு கூட அங்க போறோம். மாஸ்டர் ஹிம் நரேஷ் உடைய ஸ்கூல் இமயமலைக்கு மேல் உச்சியில இருக்கிற ஹிம் கிராமத்துல இருக்கு. மார்ஷல் ஆர்ட்ஸ நல்லா கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் டைகர் சானோட சண்டை போடுறதுக்கு ரொம்ப தூரம் போக தேவையில்லை. அவனோட ஊர் பேரு கால்ஹூர். அந்த ஹிம் கிராமத்துக்கு பக்கத்துல இன்னொரு மலையில தான் இருக்கு. சீக்கிரமா வாடா, நாம அந்த கிராமத்துக்கு போறதுக்கான ஏற்பாடு பண்ணலாம். இங்க பாருங்க, ஹிம் கிராமம் அங்கதான் இருக்கு. இங்க இருந்து பஸ் கார் எதுவும் போகாது, நடந்துதான் போயாக்கணும். இமயமலை பாத யாத்திரை போற மாதிரியே இருக்கு. ஏ முட்டக்கடா, இதற்கு தானே ஆசைப்பட்டாய், சீக்கிரமா வாடா. ஸ்ட்ராபெரி போடா. ஏதோ ஒரு ஊர் தெரியுது, இதுதானே? நல்லா பார்த்து வாங்கிக்கங்க சார், உங்களுக்கு தேவையானதுதான். இல்ல, இல்ல, எங்களுக்கு எதுவும் வேண்டாம். அந்த பாருங்க, எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. நாங்க எதையும் வாங்குறதுக்காக வரல. எங்களுக்கு மாஸ்டர் நரேஷுடைய ஸ்கூல் மலை மேல தானே இருக்கு, அதை சொல்லுங்க. ஆமாங்க ஐயா, அவர் அதுவும் அங்க மேலதான் இருக்காரு. அட கொய்யால, இவ்வளவு மேலையா? ஏன் பாக்குற? போய் தானே ஆகணும். சரிவா. அவர் சொன்னது ஞாபகம் இருக்கா? மாஸ்டர் ஹிம் நரேஷுடைய ஊருக்கு பக்கத்துல இருக்கிற மலைக்கு பக்கத்திலேயே இன்னொரு மலை இருக்கு. அந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஊர்ல தான் அந்த டைகர் சாங் இருக்காருன்னு சொன்னாரு. அது கால் கிராமம், டிங் பேங்கோட கிராமம். அங்க டைகர் சாங் ஒரு வேலையால தான் வேலை செய்யறான். இந்த டிங் பேங் யாருங்க?
வந்துவிட்டேன். எப்படி இருக்க டைகர் சான்? உலகத்தை ஜெயிச்சிட்டு வரன் போனையே, உன்னோட பயணம் நல்லபடியா போச்சா? சொல்லு. தலைவனுங்கிற பேங்க், என்னுடைய பயணம் அற்புதமா இருந்தது. யாராலையும் என்ன ஜெயிக்க முடியல. நீங்க சொன்ன விஷயத்தை எல்லாருக்கும் புரிய வச்சுட்டேன். காட்டுல இருக்கிற டைகர் கிட்ட கூட தப்பிச்சிடலாம், ஆனா இந்த டைகர் சான் கிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ இந்த உலகத்தையே சுத்தி வந்து என்னோட ஸ்கூலை இப்போ பிரபலப்படுத்தி இருக்க. உலகத்திலிருந்து எல்லாரும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிறதுக்காக இங்க வருவாங்க. இன்னைக்கு உனக்குள்ள அதே பலமும் தைரியமும் இருக்கா இல்லையான்னு சோதிச்சு பாத்துரலாம். உன் பழைய நிலைமை மாறாம அப்படியே இருக்கியான்னு எங்களுக்கு இப்போ நீ காட்டணும். பயப்படாத, குடி. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.